ஸ்டூடெண்ட்ஸ் மார்ச் 9th மேக்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு ரெடியா? இந்த வீடியோவில் இன்டகிரேஷன் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிற எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். 2025 இருந்து எடுத்த கொஷின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷனில் டைம் சேவ் பண்ண முடியல, நிறைய டைம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் இதில் சொல்ல போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. -1 to 1 இன்டகிரேட் பண்ணும். எந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பொறுத்து. அப்படி இன்டகிரேட் பண்ண ஆப்ஷன் வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி -a to a எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எப்பயுமே ஆன்சர் வந்து 0ன்னு போட முடியும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? 0ன்னு போட முடியும். கிளியரா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணா மைனஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத முடியும். இப்படி எழுதுனா நம்ம என்ன சொல்லிடலாம்? ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ நம்ம கொஷின்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இதுல நான் என்ன பண்ண போறேன்? எஃப் எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ண போறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான். டிவைடட் பை எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் அப்ளை பண்ணால் -x வந்துடும். இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மைனஸை கொஞ்சம் காமனாக எடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதலாம்ல. இப்போ நமக்கு பாருங்க, எஃப் ஆஃப் -xன்னு அப்ளை பண்ணால் மைனஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இன்டகிரேஷன் ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்? 0 ஆகும். அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷினை தம்ப்லைனில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கஷ்டமான கொஷின் தான் பார்த்த உடனே தோணும். பட் ஆனால் ஒரு சிம்பிளான லாஜிக் யூஸ் பண்ணால் கொஷின் ரொம்ப ஈஸி. என்ன லாஜிக்னா, இ பவரும் லாகும் கேன்சல் ஆகும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, அந்த இதை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். இ பவரில் 9 log xன்னு இருக்குல்ல, இதில் லாகோட ப்ராப்பர்ட்டி படி முன்னாடி இருக்க அந்த 9-ஐ எக்ஸ் பவரில் எழுத போகிறோம். அதே மாதிரி எல்லா டேர்ம்லையும் எழுத போகிறோம். இங்கே இ பவர் 8ன்னு இருக்கிறது இ பவர் லாக் எக்ஸ் பவர் 8ன்னு மாறப்போகுது. டிவைடில் அதே மாதிரி இ பவர் லாக் எக்ஸ் பவர் 6ன்னு மாறும். தென் இ பவர் லாக் எக்ஸ் பவர் 5. ஸோ இந்த மாதிரி கொஷின் மாற்றின பின்னாடி இப்போ நம்ம இயும் லாகும் கேன்சல் ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் வி ஹேட் அ டேர்ம் எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 8 டிவைடட் பை எக்ஸ் பவர் 6 மைனஸ் எக்ஸ் பவர் 5. இதில் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் டேர்மை காமனாக எடுக்கலாம்ல. எவ்வளோ பவரை எடுக்கலாம்? நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 8 வரையும் எடுக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் கிடைக்கும். இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 5 வரையும் நம்ம காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ண போகிறோம். நமக்கு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? எக்ஸ் பவர் 8 இருக்கும், அப்புறம் எக்ஸ் பவர் 5 இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் எக்ஸ் பவர் 3 வரும். இதில் முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருக்குது? இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இன்டகிரேஷன் சிம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் 3-ஐ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பாருங்க. இ பவர் சைன் எக்ஸ் இருக்கு, அதோட டிஃப்ரென்சியேஷன் தான் காஸ் எக்ஸ். ஸோ அப்போ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு, அப்புறம் இ பவரில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். இந்த சம்மில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நமக்கு வந்து காஸ் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர், அதோட ஆன்சர் இ பவரில் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கு. இதை இன்டகிரேட் பண்ண ஆன்சர் நம்ம சிம்பிளாக இ பவர் சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம். நிறைய பேர் இந்த ஸ்டெப் வரையும் எழுதிடுவீங்க. ஆனால் நமக்கு இந்த இடத்துல 0 to π/2 இன்டகிரேஷன் லிமிட்டும் இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல 0 to π/2 போடணும். அப்போ இ பவர் சைன் 0 to π/2, அதாவது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் π/2 அப்ளை பண்ணோம். அடுத்து இ பவரில் லோவர் லிமிட் வந்து 0ன்னு அப்ளை பண்ணோம். சைன் π/2னா 90 டிகிரி, 90 டிகிரியில் சைன் 0 என்ன ஆகும்? 1ன்னு மாறிடும். அப்போ இ பவர் 1ன்னு வரும். இ பவர் 0வோட ஆன்சர் எப்பயுமே 1 தான். ஸோ அப்போ இ மைனஸ் 1 அப்படின்னு எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மல்டிப்ளைல இருக்கு. இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சம்ல இ பவர் எக்ஸ் மல்டிப்ளைல வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இ பவர் எக்ஸ் வந்து காமனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சம்மு அதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர்னா இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இன்டகிரேஷன் ஆன்சர் எழுதிக்கலாம் மல்டிப்ளைல. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு
ஐடியாவுமே இல்லை, யாருக்குமே ஐடியா இருக்காது இதை யூஸ் பண்ணணும். பட் நம்ம இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் இந்த மாதிரி ஃபார்முலாக்குள்ளே வந்துடும். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன மாடிஃபை பண்ண போகிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குல்ல நியூமரேட்டர், அதை நான் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எழுதலாம். அது தப்பு தானே, 5 தானே அங்கே இருக்கணும். அப்போ ஒரு -1 போட்டுக்கிறேன். டினாமினேட்டரை எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பிளஸ் 6 மட்டும் கம்பைன் பண்ணி ஒரு நியூமரேட்டர் அண்ட் எக்ஸ் பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் அந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்து -1 செப்பரேட் பண்ணி எக்ஸ் பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் இதை ஒரு செப்பரேட் டேர்மாக வச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேர்மும் கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆயிரும், 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6ன்னு வந்துடும். இந்த டேர்ம் வந்து 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இதுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் டேர்ம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்டகிரேஷன் இருக்குது, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இ பவர் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ பாருங்கள், இ பவர் எக்ஸ் டேர்ம் வெளியே இருக்குது. இங்கே இருக்க டேர்ம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சது, இ பவர் எக்ஸு. இதை இன்டகிரேட் பண்ண ஆன்சர் தானே வேணும். e power x f of x plus f dash of x இருக்கனால f of x ஆன்சரை எழுத போகிறோம். e power x into 1 divided by 1 x plus 6. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஓகே, எம்சிக்யூலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சில எம்சிக்யூ ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின் பாருங்கள், e power x divided by square root of 4 minus e power 2x இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி சில பேர் வேறு ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கணும். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா ஒரு புக்கில் ஃபார்முலா இருக்குது, அது கிடையாது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கணும். இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்க எஃப் ஆஃப் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். இந்த மாதிரி இருக்க டேர்முக்கு இன்டகிரேஷன் ஆன்சர் என்னன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ. இதுதான் நம்மளுக்கான இன்டகிரேஷன் ஆன்சர். இந்த கொஸ்டின் அது எப்படி இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நியூமரேட்டர் பாருங்கள், இ பவர் எக்ஸ்னு இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் எப்படி இருக்கணும், ஏ ஸ்கொயர்னு இருக்கணும். அப்போ 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இ பவர் 2xன்னு இருக்கணும். ஆனால் இ பவர் 2x நமக்கு இருக்குது. நமக்கு எப்படி வேணும், ஒரு டேர்ம் எழுதி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். அப்போ நமக்கு இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் தான். அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம். அதை டெரிவேட்டிவ் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் இ பவர் எக்ஸ்ன்னு கிடைச்சிருது. கிளியர்? ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், நமக்கு மேலே இருக்க இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்குல்ல. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த சம் தான் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை ஏ வந்து 2 ஸ்கொயர். ஸோ அதாவது 2 தான் ஏ, நம்மளோட ஏ. ஸோ இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2 தான் ஆன்சர். சைன் இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2 வந்து ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த சம்ஸ் புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எந்த சாப்டர் எம்சிக்யூ வேணும்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம அப்கமிங் 12th பேட்ச், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இப்போ கம்மிங் 12th வந்திருப்பாங்களே, அவங்களுக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச்சில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனல் அண்ட் டீட்டெயில்ஸை. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்.